முந்தானே முன்னிற்க முடியாததொன்றுள்ளதோ. அன்பர்களே, இன்றைக்கு ஒரு பதிவில் நாம் காண இருப்பது, ஒரு கண்ணு தெரியாத ஒரு முனிவர் ஒரு காட்டில் உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்கார். அப்போது அந்த வழியாக ஒரு அரசாங்க சொத்தை திருடிய ஒரு திருடன் ஓடி போயிடுறார். அதனால் முதல்ல ஒரு சேனை, ஒரு காவலாளி ஒருத்தர் அங்கே வரார். அவரை துரத்திக்கிட்டே வரும்பொழுது அவர் எங்கே போனார்னு தெரியாதப்போ அந்த கண்ணு தெரியாத முனிவர்கிட்ட கேட்குறாரு, இந்தாப்பா முனிவரே, இங்கே ஒருத்தன் திருடன் ஓடினானே பார்த்தியா அப்படின்னு ஒரு மிரட்டலாக அதட்டலாக கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த முனிவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை நான் பார்க்கல, இந்த பக்கம் யார் போனான்னு எனக்கு தெரில அப்படின்றார். உடனே அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ராஜாவுடைய மந்திரி அவர் கேட்குறார். அவர் முனிவரே, நீங்கள் இங்கே ஒரு ராஜா போனாரே பார்த்தீங்களா, உடனே எனக்கு பதில் சொல்லுங்கள், எனக்கு இப்போ தெரியணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறார். அவரும் அந்த முனிவர் இல்லை, எனக்கு 2 கண்ணும் தெரியாது, நான் அதனால் யார் போனால் என்ன ஏதுன்னு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அடுத்து 3வது அந்த அரசரே வரார். அந்த அரசரே அப்போ என்ன பண்ணுறாருன்னா, முனிவரே வணக்கம், நான் தான் இந்த நாட்டோட ராஜா, நான் இந்த பக்கமாக ஒரு திருடனை தேடி வந்தோம், அந்த திருடன் இப்படி போனாரா, நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு அதை பற்றின விவரம் தெரியுமான்னு ரொம்ப பணிவாக கேட்குறார். அப்போ உடனே அந்த முனிவர் ஆமாம், இந்த பக்கமாக ஒரு திருடன் போனான், அவனுடைய வண்டி சத்தம் எனக்கு கேட்டுது, அவன் இப்படி கிழக்கு பார்த்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் தகவல்களை சொல்லும் பொழுது அந்த மந்திரிக்கும் அந்த காவலாளிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. என்னடா நம்ம கேட்கும்பொழுது சொல்லலேன்னுங்கும் பொழுது ராஜா அதை கேட்குறாரு, ஏன் நீங்கள் அவங்க கேட்கும்பொழுது சொல்லலை அப்படிங்கும் பொழுது முதல்ல அந்த காவலாளியும் ரொம்ப அதட்டலாக அந்த கேள்வி என்கிட்ட கேட்டார். அடுத்தது மந்திரி அவருடைய அதிகாரத்தை அந்த வார்த்தையில் உபயோகித்தார். ஆனால் நீ கேட்கும் பொழுது அந்த பணிவானது அந்த வார்த்தைகளில் இருந்தது, அதனால் நீ தான் ராஜாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தவருடைய அதட்டலான வார்த்தைகளும் அதற்கு முன்னாடி என்கிட்ட கேட்டவர்களுடைய மிரட்டலான வார்த்தைகளையும் நான் புரிஞ்சுக்கிட்டது, அவங்க காவலாளி மற்றும் மந்திரிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்றைக்கு ஒருத்தர் பணிவாக இருக்கிறார்களோ அவங்கள்தான் உயர்ந்த இடங்களுக்கு செல்ல முடியும், அப்படிங்கிறதுனால நீ தான் ராஜாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் உனக்கு மட்டும் பதில் சொன்னேன் அப்படிங்கிறார். அதாவது ஓட்டப்பந்தயம் நடக்குது, மற்ற விளையாட்டுகள் எல்லாமே நடக்குது, அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 2 3ன்னு 3 இடத்துல நிப்பாட்டி அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அப்போ முதல் இடத்துல வர உயர்த்தி நிப்பாட்டுவாங்க. அந்த உயர்த்தி நிப்பாட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெயித்ததுனால அவர் அவ்வளோ உயரத்தில் கொண்டு போகல, அவருக்கு பதக்கம் கொடுக்கும் பொழுது அந்த பதக்கத்தை அணிவிக்கும் பொழுது அவர் எப்படி வாங்குவார், அது தலை குனிந்து வாங்குவார், பணிந்து அதை வாங்குவார். அந்த முதல் இடத்துக்கு நீ சென்றாலும் பணிவானது உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அப்படி அதை வடிவமைத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் சுவாமி விவேகானந்தர் சொல்கிற மாதிரி எவன் ஒருவன் பணிபவனோ அவனே ஆளுமைக்குரியவன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அதனால் இன்றைக்கு நாம் இந்த ஒரு நல்ல கருத்தை தெரிந்து கொள்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே.